கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்டு ருசிக்க மதுரை செல் 7094499730. அடுமனை வல்லுநர்களின் கேக் தயாரிப்பு செய்முறை குறித்த சிறப்பு தொடர். வணக்கம். கேட்க செய்யலாம் கேக் நிகழ்ச்சியில பேசுறது ஷெஃப் கலையரசு ராமலிங்கம். நான் ஜெயராம் காலேஜ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜில உதவி பேராசிரியரா பணிபுரிகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன கேட்க போறோம்னா விக்டோரியா சாண்ட்விச் கேக். சாண்ட்விச் கேக்னாலே பொதுவா ஜாம் ஃபில் பண்ணி சாப்பிடுறது. அது ஏன் இந்த கேக்கு மட்டும் விக்டோரியா சாண்ட்விச் கேக்னு சொல்றாங்க? குயின் விக்டோரியா அவங்க டீ சாப்பிடுற நேரத்துல இந்த கேக்கை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அதனாலதான் இந்த கேக்குக்கு விக்டோரியா சாண்ட்விச் கேக்னு பேர் வந்துச்சு. விக்டோரியா சாண்ட்விச் கேக் இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு கேட்போமா? செய்ய தேவையான பொருட்கள்: மைதா மாவு 180 கிராம், பேக்கிங் பவுடர் 1 தேக்கரண்டி, ஜீனி 180 கிராம், பட்டர் 180 கிராம், உப்பு ஒரு பிஞ்ச் எடுத்துக்கிறோம், முட்டை 3, பால் 20 ml, ஜாம் 50 கிராம், வெனிலா எசன்ஸ் 1 தேக்கரண்டி. இப்ப செய்யறது எப்படின்னு கேட்போம். முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்துல இந்த பட்டரையும் ஜீனியையும் போட்டு பொங்கி வர மாதிரி நல்லா கிண்டுறோம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் வெனிலா எசன்ஸை சேர்க்கிறோம். ஒரு பக்கம் தனியா முட்டையை பொங்கி வர அளவுக்கு அடிச்சு வச்சுக்கிறோம். அதை இந்த பட்டர் கலவையோட கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறோம். எல்லாம் நல்லா கலந்த பிறகு பேக்கிங் பவுடர், மைதா மாவு சேர்ந்த கலவையை கொஞ்சம் கொஞ்சமா கலக்கிறோம். எடுத்து வைத்திருந்த 20 ml பாலையும் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி. இந்த பேட்டரை 2 சமபாகங்களா பிரிச்சுக்கிறோம். எதுக்கு இதை சாண்ட்விச் கேக் அப்படின்னு சொல்றோம்னா, இதை நம்ம சாண்ட்விச் டின்ல பேக் பண்ணணும், அல்லது உங்க வீட்டில் உள்ள ஒரு செவ்வகமான டின், அலுமினியமாலான ஒரு கிண்ணத்துல நீங்க இதை பேக் பண்ணிக்கலாம். இதை ஒரு 190 டிகிரி செல்சியஸை 25 நிமிடம் பேக் பண்ணணும் பேக்கிங் அவன்ல. அதுவே நம்ம இட்லி பானையில பண்றதுன்னா ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கணும். மற்றதுக்கெல்லாம் லோ ஃப்ளேம் சொல்லியிருப்பேன். ஆனா இந்த சாண்ட்விச் கேக்குக்கு ஹை ஃப்ளேம்ல நீங்க கரெக்டா 30-35 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுவையான விக்டோரியா கேக் ரெடி ஆயிடும். அது ரெடியான பிறகு அதுல ஜாம் தடவி சர்வ் பண்ணீங்கன்னா நீங்க உண்மையிலேயே சிறப்பா என்ஜாய் பண்ணலாம். அடுத்த ஒரு அற்புதமான ரெசிபியில உங்களை சந்திக்கிற வரை விடைபெறுவது உங்கள் கலையரசு. நன்றி, வணக்கம்.